ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th 11th 12th இன்னும் 5 மாதத்தில் பப்ளிக் எக்ஸாம் 2025 வர்றதுக்கான சான்ஸ் அதிகம் கன்ஃபார்மாக வரப்போகுது. ஸோ அதுக்கான தயார் நிலையில் எப்படி இருக்கணும்னு தான் இந்த வீடியோ. தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னா ஸ்டடி பிளான் கரெக்டாக சொல்லப்போனால் இந்த 5 மாதம் நீங்கள் என்னெல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி டெய்லி ரொட்டீனில் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா கட்டாயம் நான் சொல்கிறேன் 550 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். 10th ஸ்டாண்டர்ட் 450க்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம். சார் என்ன சார் ஈஸியாக சொல்கிறீங்க? கட்டாயம் முடியும். டெய்லியும் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ப்ராமிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க. எனக்கு கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் உங்களுக்காக நான் போகணுன்ட்ருக்கேன். நீங்களும் எனக்காக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரே பண்ணிக்கோங்க. நான் இன்னுமே நிறைய சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணணும். நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். என்னென்னா 10th 11th 12th பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் ஈஸியாக வரணும். அண்ட் நீங்களும் நல்லா படிச்சிருக்கணும். எல்லாருமே 500 550க்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறேன். ஓகே, ரைட். 10th 11th 12th 5 months பிளான். ஸோ 150 days இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 நாள் இருக்குது. அக்டோபர் லீவில் இருக்கீங்க, இப்போ கோட்டையில் லீவில். ஸோ 11th 12th 550 மார்க் எடுக்கிறதுக்கு மேலே ஒரு பிளானு, 10th 450க்கு மேலே எடுக்கணும்னு ஒரு பிளான். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணுங்கள். அதில் தான் நிறைய அப்டேட் வரும். ஸோ டெய்லி மார்னிங் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் காலையில் எந்திரிக்கலைன்னா நீங்கள் பாதி தோத்துட்டிங்கன்னு அர்த்தம். இல்லை சார் நான் சாயங்காலம் படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் முடியாது. காலையில் கண்டிப்பாக எந்திரிக்க ட்ரை பண்ணேன். 4:30க்கு எந்திரிச்சா மட்டும்தான் உன்னால் எல்லா வேலையும் பண்ண முடியும். அதுக்கு நீ நைட்டே சீக்கிரம் தூங்க போயிடணும். ஸோ 4:30க்கு எந்திரிக்கணுங்கிறது ப்ரே பண்ணிக்கோங்க. தயவு செய்து 4:30க்கு எந்திரிங்க எனக்காக. 4:30 to 4:45க்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு 4:45க்கு ஒரு விஷயம் பண்ணணும். அது பின்னாடி சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கட்டாயம் நீங்கள் எந்திரிச்சா மட்டும்தான் அந்த ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். ஸ்டடி 5 hours a day, 5 மணி நேரம் நீங்கள் டெய்லி படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்கூல் இருந்தால் எப்படி சார்? மார்னிங் 2 மணி நேரம் 5 to 7, இல்லை 6 to 8, இல்லைனா 5:30 to 7:30, அது உங்கள் இஷ்டம். 2 மணி நேரம். ஈவினிங் 3 மணி நேரம் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சார் டியூஷன் கிளாஸ் எல்லாம் போகணும். டியூஷன் கிளாஸ் போனீங்கனாலும் நீ 1 மணி நேரம் வீட்டில் அது படி. டியூஷன் போனீங்கனாலும் வேஸ்ட் பண்ணாமல் படி. அவ்வளோதான் சொல்லுவோம். லைஃபுக்காக யோசி. அடுத்தது லீவு. அதாவது இப்போ லீவ் டேஸ் சாட்டர்டே சண்டேவாக இருந்தால், இல்லை ஸ்கூல் லீவாக இருந்தால், கவர்மெண்ட் லீவாக இருந்தால், ஸ்கூல் லீவாக இருக்க நாள் 7 hours a day படிக்கணும். அது எப்படி சார் ஸ்ப்ளிட்டப் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் 3 hours காலையில் 4 hours சாயங்காலம், இல்லை 4 hours காலையில் 3 hours சாயங்காலம், அந்த மாதிரி ஸ்ப்ளிட்டப் பண்ணி படிச்சுக்க. ஆனால் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஒரு வாட்டர் பாட்டிலை பக்கத்தில் வச்சுக்க. ஏன் நான் சொல்கிறேன்னா 2-3 லிட்டர், அட்லீஸ்ட் ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் தண்ணி, சுடு தண்ணி காய வச்சு நல்லா குடிங்க. ஓகேவா? சுடு தண்ணி சூடாரி நல்ல வாட்டர் கேனில் போட்டு நல்லபடியாக குடிங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா வாட்டர் இஸ் அ மஸ்ட்டு. நிறைய பேர் படிக்கிறப்ப நான் பார்த்துருக்கேன், தண்ணியே குடிக்காமல் படிச்சுட்டு இருப்பான். ஸோ இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இதையுமே நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணும், சரிங்களா, படிக்கிறதுக்கு. ஓகே. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மார்னிங் 1, ஈவினிங் 1, சரிங்களா? இந்த மாதிரி ஸ்கூல் ஹவர்ஸில் சொல்கிறேன், ஸ்கூல் டேஸில் சொல்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மறந்துடாதீங்க, தண்ணி 2 லிட்டராவது அட்லீஸ்ட் கொடுக்கணும் டெய்லியும். ஓகே. ரெகுலர் எக்ஸசைஸ் 30 minutes a day. ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். என்ன எக்ஸசைஸ் சார்? யோகா பண்ணலாம், ரன்னிங் பண்ணலாம், ஜாக்கிங் பண்ணலாம். சார் ரன்னிங் ஜாக்கிங்கா? ஓகே, ஜாகிங் பண்ணலாம், இல்லை வாக்கிங் பண்ணலாம். என்ன எக்ஸசைஸ்னாலும், ஸ்போர்ட்ஸ் ஏதாவது ஆக்டிவிட்டி 30 minutes நீ எதாவது ஒன்று பண்ணணும். எப்போ சார் பண்ணுறதுனா பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 4:30 அந்த 5 சார் நாய் துரத்தும் சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு என்னென்னா உனக்கு நாய் துரத்தாத மாதிரி ஒரு இடத்துல போய் நீ நட. இல்லை அப்படின்னா உன் மொட்டை மாடியில் நட. அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். ஆனால் ஒரு வாக்கிங் தானே, உன்னால் முடியாதா? ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போ. இந்த 1/2 மணி நேரம் உனக்கு கண்டிப்பாக பல விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த மார்னிங் இது டெய்லி ரொட்டீனாக வச்சுக்கோங்க. மார்னிங் 4:45க்கு 4:30க்கு எந்திரிச்சிட்டிங்கன்னா தான் 4:45க்கு இந்த விஷயத்தை பண்ண முடியும். ஆயில் புல்லிங் எவ்ரிடே. தேங்காய் எண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய், இது 2ல் ஏதோ ஒரு எண்ணெய் எடுத்து 2 கரண்டி, சின்ன கரண்டி இல்லை 2 டீஸ்பூன் வாயில் ஊற்றி என்ன பண்ணுறீங்கன்னா ஆயில் புல்லிங் ஒரு 10 நிமிஷம் காகுல் பண்ணுங்க. நல்லா பார்த்திங்கன்னா கொப்பளிச்சு துப்புங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எவ்ரிடே பண்ணி பாருங்கள். ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். கண்டிப்பாக பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். உங்களுடைய நரம்புகள்லாம் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நிறையா நோயிலேருந்து இம்யூனிட்டி கெயின் ஆகும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பண்ணி பாருங்கள். இது ஏன்னா நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஃபுட்டு பார்த்திங்கன்னா அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. டெய்லியும் அந்த காளான் சாப்பிட்றது, பேல் சாப்பிட்றது, இல்லை ஏதாவது பீஸா, பர்கர், சிப்ஸு, முறுக்கு, சாக்லேட்டு,
இல்லை தேன் மிட்டாய் இந்த கடையில் இந்த பெட்டி கடையில் வாங்குறது எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லா ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணு இந்த 5 மாதத்துக்கு மட்டும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இதுவே ஒரு காரணமாக இருக்கும் நீ படிக்கிறது மறக்கிறதுக்கு. நீ படிக்கிறது மறந்து போச்சுனாலே நிறைய விஷயம் போயிடும். ஸோ அதனால் படிக்கிறத மறக்காமல் இருக்கணும்னா இந்த விஷயத்தை நீ ஃபஸ்ட்டு பண்ணி ஆகணும். நீ படிக்கும்போது தூக்கம் வரும் கரெக்டாக, அதெல்லாமே காரணம் இதுதான். இந்த மாதிரி பேக்கேஜ்டு ஃபுட்டும் இந்த மாதிரி வந்து வெளியில் சாப்பிட்ற ஃபுட்டுனால மட்டும்தான் அதிகமாக தூக்கமும் வருது, அதிகமாக வந்து உனக்கு மறந்தும் போகிறக்கான காரணம் நிறைய விஷயங்கள் அதுதான். அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸும் உண்டாக்கும். ஸோ அதனால் தயவுசெய்து உன்னால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே சாப்பிட ட்ரை பண்ணு. வீக்லி ஒன்ஸ் வேணால் போய் சாப்பிடுங்க, யாரையும் தடுக்க முடியாது இந்த வயசு பசங்களை. ஸோ வீக்லி ஒன்ஸ் வேணால் நீ போய் சாப்பிடு. ஹெவியாக சாப்பிடாத, சிக்கன் மட்டன் எல்லாமே வீட்டிலே செஞ்சு சாப்பிடு. நான்வெஜ் எல்லாமே ஏதாவது மசாலா ஐட்டம் எல்லாமே நீ வீட்டில் செஞ்சு சாப்பிடு. ஏதோ ஒரு நாள் ஹெவியாக இல்லாமல் லைட்டாக வந்து வெளியே சாப்பிட்டுக்க. சிப்ஸு முறுக்கு இதெல்லாமே ஒரு நாளைக்கு, வாரத்துக்கு ஒரு நாளைக்கு, ஓகேவா? ரைட். இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. நைட்டு 10:30 முன்னாடியே நீ வந்து பெட்டுக்கு போக ட்ரை பண்ணு. சார் எழுதுறதுக்கு நிறையா தராங்க சார், என்ன சார் பண்ணுறது? மேக்ஸிமம் 11க்குள்ளே, இல்லைனா காலையில் எந்திரிக்க முடியாது. ஏன்னா 6 to 8 hours 8 hours தூங்கணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் பசங்க ஃபோன் வச்சு நோண்டிகிட்டே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10:30க்காவது பெட்டுக்கு போனால் தான் தூக்கம் நல்லாயிருக்கும். ஸ்லீப் நல்லா இருந்தால் தான் அடுத்த டே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அண்ட் படிக்கிறது மனசில் பதியும், அண்ட் ஆக்டிவாக இருப்பீங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாமே எதுவுமே சொல்லணும் அவசியமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 10:30க்கு போகிறதுக்கு பாருங்கள், இல்லை ஒரு 11 o'clockக்குள்ளே, ஓகேவா? ஸோ இப்போ போர்ஷன்ஸ்குள்ளே வருவோம். இதெல்லாமே நான் சொன்ன டிப்ஸு எப்படி வந்து கரெக்டாக கொண்டு போகணும், இது எல்லாமே இந்த 5 மாதத்தில் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் மார்க் எடுக்கிறதுக்கு செமையாக உதவும். ஏன்னா நிறையா நேரம் படிக்க முடியுங்க இந்த மாதிரி பண்ணால். அண்டு ஆர்வமாக படிக்க முடியும், படித்ததும் மறக்காமல் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. நீ படித்ததை நிறையா வாட்டி டெஸ்ட் எழுதணும், எழுதி பார்க்கணும். இதை நீ மஸ்ட்டு பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மிட்டம் போர்ஷன்ஸு, குவார்ட்டர்லி போர்ஷன்ஸு நீ அக்டோபர் 10 இந்த மாதத்துக்குள்ளே நீ முடிக்க ட்ரை பண்ணணும். அப்படி மிஸ் ஆச்சுன்னா இந்த மந்த்துக்குள்ளே முடிக்கணும். ஆனால் முடியாது. செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் நியூ போர்ஷன்ஸ்னால அதை படிச்சுட்டு இருப்பேன். ஸோ அந்த போர்ஷன்ஸு நவம்பர் பிஃபோரே நீ கம்ப்ளீட் பண்ணணும். நவம்பர் பிஃபோர்னா ஒரு நவம்பர் 10-5க்குள்ளேயே நீ கம்ப்ளீட் பண்ணிடணும். ஆனால் அதுக்கு நடுவில் இந்த போர்ஷன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால தான் இந்த லீவில் கம்ப்ளீட் பண்ண சொன்னேன். நீங்கள் எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு அக்டோபர் 10க்குள்ளே ஃபஸ்ட்டு மிட்டம் போர்ஷன் அண்ட் குவார்ட்டர்லி போர்ஷன் மேக்ஸிமம் ஒரு 80% கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். புக் பேக் புக்கின்லாம் சேர்த்து மேக்ஸிமம் ஒரு 80% to 75 அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாவது ட்ரை பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்பலாம், ஒரு சில நேரங்களில் உதவும், ஒரு சில நேரங்களில் உதவாது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் நான் எடுக்கலை, யார் வேணாலும் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும், எல்லாமே படிக்கணும். ஸோ நீங்கள் பாருங்கள் கொஞ்சம். அடுத்தது half yearly போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் அட்லீஸ்ட் 75 to 80 போர்ஷன்ஸ் பிஃபோர் டிசம்பர் ஃபஸ்ட் வீக். ஏன்னா ஹாஃப் இயர்லிங்கிறது நவம்பர் முடிஞ்சோடனே இப்போ ஒரு 10-15 நாள் ஹாஃப் இயர்லி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் வீக் டிசம்பருக்குள்ளேயே 70 to 80 போர்ஷன்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லையும் நீ முடிக்க ட்ரை பண்ணு, சரிங்களா? மெயினாக கோர் சப்ஜெக்ட்டில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர், இல்லைனா சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ் 10th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ கோர் சப்ஜெக்ட்டில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் நீ 80% முடிச்சிட போகிறல. தமிழ், இங்கிலீஷ் இனிமேல் தான் தொட போகிறனாலும் பிரச்சனை கிடையாது, டிசம்பருக்கு அப்புறம் தான் தொட போகிறனாலும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த 4 சப்ஜெக்ட் நீ வந்து கட்டாயமாக நல்லபடியாக படித்து முடிச்சிருக்கணும் கண்டிப்பாக. ஜனவரி பிப்ரவரியில் என்ன பண்ணுறேன்னா, அந்த மீதி உள்ள 20% போர்ஷன்ஸை படிச்சுட்டு ஜனவரி ஒரு பொங்கலுக்குள்ளேயே முடிச்சுட்டு ஜனவரியும் இப்போ பிப்ரவரி ஃபுல்லாக ரிவிஷன். ப்ராக்டிக்கல் நடுவில் வரும், அது பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக ரிவிஷன் அண்ட் டெஸ்ட்டு, டெய்லியும் டெஸ்ட்டு. நீ டெஸ்ட்டு எப்படி எழுதுறான் அப்படின்னா, ஒன்று டியூஷன் கிளாஸஸ் போகிறவங்க எழுதுவான், இல்லைன்னா டெஸ்ட்டு பேட்ச் சேர்ந்துருப்பான், இல்லை அப்படின்னா அவனா ஒரு டெஸ்ட் எழுதுவான், இல்லைனா ஸ்கூலில் டெஸ்ட் எழுதுவான். ஸ்கூலில் ரிவிஷன் ஓடிட்டு இருக்கும், ரிவிஷன் வேறு பக்கம் போட்டோம். பட் ஆனால் நீ வந்து ஒவ்வொரு யூனிட்டாக ஒரு 2 யூனிட்டாக இல்லை 3 யூனிட்டாக யூனிட் வைஸ் டெஸ்ட்டு எழுதணும். அண்ட் பல்காக ஒரு 100 மார்க்ஸ் டெஸ்ட்டு, 90 மார்க் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, அதாவது பல்க் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களே, ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு, அதையுமே நீ வந்து ஒரு 5லேருந்து 6 மேக்ஸ் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் எழுதணும், 5லேருந்து 6 ஃபிசிக்ஸ் டெஸ்ட் எழுதணும், 5லேருந்து 6 கெமிஸ்ட்ரி டெஸ்ட் எழுதணும். மோஸ்ட்லி இந்த 3. அதே மாதிரி தான் 10th சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ் மட்டும் 3 விஷயம் மட்டும் அதிகமாக நம்பர் ஆஃப் டெஸ்ட் எழுதணும். தமிழ், இங்கிலீஷ் அட்லீஸ்ட் ஒரு 2 டெஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டு எழுதுங்க. 11th 12th தமிழ், இங்கிலீஷ் டெஸ்ட்டு தேவையில்லை, ஓகேவா? 1 மார்க் வேணால், இங்கிலீஷ் வேணால் தனியாக டெஸ்ட்டு வச்சு எழுதி பாருங்கள். பட் ஆனால் இது எப்படி சார் டெஸ்ட் எழுதுறதுனாங்க அப்படின்னா, நான் ஜனவரியில் உங்களுக்கு பர்சனலாக டெஸ்ட்டு ஷெடியூல் வேணால் போட்டு தரேன், டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வேணால் நான் உங்களுக்கு தரேன். அதை நீங்கள் வந்து எழுதி எனக்கு அனுப்பலாம், இது வேணால் நீங்கள் பண்ணுங்கள். மித்தபடி பர்சனலி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது படிக்கிறீங்க, இல்லை வந்து ஸ்கூலில் டெஸ்ட் எழுதுறீங்க, இல்லை அங்கே அப்படின்னா ஓகே, காம்பன்சேட் ஆகிக்கும். பட் உங்களுக்கு நான் வேணும் அப்படின்னு நினச்சிங்க, நான் கொடுக்கணுன்னாலும் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இல்லை அப்படின்னா
கஷ்டம்தான். இதில் நான் சொன்னது எல்லாமே பாதி தான், இன்னும் நிறையா இருக்குது. பட் சொன்ன தலை சுற்றிடும். பட் இது போதும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே பாதி இல்லை முக்கால்வாசி ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஹாஃப் ஏர்லி ஹாஃப் ஏர்லி என்ன டிசம்பர் இது ட்ரை பண்ணி பாருங்கள். டிசம்பரில் வரக்கூடிய ஹாஃப் ஏர்லி ரிசல்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் குவார்ட்டர்லியை விட. குவார்ட்டர்லியில் வரக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதை விட ஹாஃப் ஏர்லியில் 2 மடங்கு பொட்டன்ஷியல் போடுவேன்னு ப்ராமிஸ் பண்ணி கண்டிப்பாக ஹாஃப் ஏர்லியில் அடித்து தூக்குங்க. ஹாஃப் ஏர்லியில் முடியாததை பப்ளிக்கில் அடித்து தூக்குங்க. இதுதான் பிளான். நான் இதைப்படி அதைப்படி அந்த லெசனை படி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இதுதான் எக்ஸாக்டாக ஒரு மனுஷனால் இதுதான் முடியும். நிறைய தண்ணி குடி, நிறைய சாங்ஸ் கேளு, நிறைய யோசி. ஆனால் நல்ல திங்க் பண்ணி டிப்ரெஸ் ஆகாமல் இருக்கு. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் நீ பேனிக் ஆகிற. நிறைய பேர் படித்து பயப்படுவான், மறந்து போயிடும். அதெல்லாம் நினச்சிங்கனாலே நீங்கள் வந்து பாதி தோற்றுருவீங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நான் நல்லா போய் எழுதுவேன்னு அந்த கான்ஃபிடன்ஸ் மட்டும் இருக்கணும். அதுக்குன்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ கட்டாயம் மனசை விட்டு நீங்கள் வந்து ஒரு மெடிடேஷன் ஒரு 15 மினிட்ஸ் டெய்லி சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தோன்னு ஒரு 15 மினிட்ஸ் மெடிடேஷன் ட்ரை பண்ணுங்கள். இல்லை காலையில் நேரமாக எழுந்திரிச்சு வாக்கிங் போக சொல்லியிருக்கேன். அந்த டைமில் வாக்கிங் முடிச்சுட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன். ஏன்னா மன அமைதி ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து கண்ட மேனிக்கு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே நடக்காது. ஃபோனை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். ஃபோன் நான் இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ரீல்ஸ் பாருங்கள், என்னமோ பாருங்கள், பட் நல்ல விஷயத்தை பாருங்கள். பட் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். இது பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க, நானும் சொல்லிட்டேன். கேட்குறது உங்கள் இஷ்டம். பட் இது கேட்கலை அப்படின்னா எல்லாமே பாதிக்கும். இந்த ஹோல் பிளானே பாதிச்சிடும். ஸோ அந்த விஷயத்தை கொஞ்சம் வந்து மூட்டை கட்டி வச்சு ஒரு 5 மாதத்துக்கு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருங்க. விளையாட்டு எல்லாமே சரிங்களா? எல்லாமே தூக்கி எறிஞ்சு ஒரு ஸ்டடீஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணினா நீ நினைக்கிற மாதிரி 550 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். ஸோ இந்த லெசன் படித்தா இவ்வளோ மார்க் வரும், இந்த லெசன் படித்தா இவ்வளோ மார்க் வருங்கிற வெயிட்டேஜ் ப்ளூ பிரிண்ட் எல்லாமே நம்ம சேனலில் வரும். எல்லா பிளானுமே வரும். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னால என்னெல்லாம் பண்ணணும், டெய்லி ரொட்டீனாக என்னெல்லாம் பண்ணால் 550 மார்க் மேலே ஈஸியாக எடுக்க முடியுங்கிற ஒரு டிப்ஸ் தான். ஸோ இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்டுக்கும் நன்றி, 11th ஸ்டாண்டர்டுக்கும் நன்றி, 12th ஸ்டாண்டர்டுக்கும் நன்றி. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.